இப்போ வீடு கட்டுற நிறைய பேர் பணத்தை மிச்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள் பூச்சி வேலை பண்ணாம ஜிப்சம் பிளாஸ்டர் பண்றாங்க. இது சரியா? உண்மையிலேயே பணத்தை மிச்சம் பண்ண முடியுமா? அதோட லைஃப் என்ன? அது உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா? இதனால உண்மையிலேயே பணம் மிச்சம் ஆகுதா அப்படிங்கிறது தான் விரிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ஜிப்சம் பிளாஸ்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி சிமெண்ட் பிளாஸ்டரிங், அதாவது பூச்சி வேலை எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதுக்கு இருக்கிற வித்தியாசம் புரியும். எது ஸ்ட்ராங்கு, எது லாங் லைஃபுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உள் பூச்சி வேலை பண்ணுறது, அதாவது சிமெண்ட் பூச்சி வேலை பண்ணுறது வாலில் இருக்கிற அலைன்மெண்ட்டை சரி பண்ணுறதுக்கு, அதாவது சுவர் நேராக இருக்கிற, சப்போஸ் கொஞ்சம் முன்னப்பண்ண இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்காகவும், அதில் இருக்கிற மேடு பள்ளங்களை சரி பண்ணுறதுக்காகவும் பூச்சி வேலை பண்ணுறோம். செகண்டு, வாலோட, அதாவது ஒரு செங்கல் கட்டடமாக இருந்தாலும் இல்லை அது எந்த மாதிரியான கட்டடமாக இருந்தாலும் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணுறோம். அப்புறம் ஹீட் ரெசிஸ்டன்ட், சூட்டை குறைக்கிறதுக்கு பிளாஸ்டரிங் வேலை ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி லீக்கேஜை அவ்வளோ சீக்கிரத்தில் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கும் பூச்சி வேலை ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பூச்சி வேலையை பண்ணுறோம். அது இல்லாமல் பூச்சி வேலை ப்ராப்பரான மிக்சிங் ரேஷியோவில் பண்ணி சரியான முறையில் க்யூரிங் பண்ணோம் அப்படின்னா கட்டடம் எவ்வளோ நாளைக்கு இருக்குமோ அத்தனை நாளைக்கும் அந்த பிளாஸ்டரிங் ஒர்க் எந்த சேதமும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஜிப்சம் அப்படி இருக்குமா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். சிமெண்ட் பூச்சோட கனம், அதாவது திக்னஸ் வாலோட அலைன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி 10 to 12 mm வரைக்கும் வைக்கலாம். அது எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஜிப்சம் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். ஜிப்சம்னா அதுவும் சிமெண்ட் மாதிரி தான், நேச்சுரல் மினரல். பிளாஸ்டரிங் பண்ணாமல் ஜிப்சம் புட்டி பார்க்கலாமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா ஜிப்சம் ஒரு ஃபினிஷிங் மெட்டீரியல் தான். அது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்மூத் சர்ஃபேஸ்க்காக, அதாவது வால் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக பண்ணுறது தான் ஜிப்சம். அதோட திக்னஸே மினிமம் 2 mm, மேக்ஸிமம் 5 mm தான் வைக்கணும். அதனால அது வாலில் இருக்க அலைன்மெண்ட்டை சரி பண்ண முடியாது, மேடு பள்ளங்களை சரி பண்ண முடியாது. அந்த 5 mmக்கு மேலே திக்னஸ் அதிகமாக இருந்தால் கிராக் வரும். அதே மாதிரி லீக்கேஜ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது. லீக்கேஜ் இருந்தால் அது பவுடர் மாதிரி உதிர்ந்து ஆரம்பிச்சிடும். திக்னஸ் அதிகமாக இருந்தால் கிராக் வரும். சில இடங்கள்ல பூச்சி வேலைக்கு பதிலாக ஜிப்சம் பட்டியே பார்க்குறாங்க, அதாவது ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ணுறாங்க. அதுலேயே 8 to 12 mm திக்னஸ் வரைக்கும் வச்சு அந்த சுவர் அலைன்மெண்ட்டையும் சரி பண்ணுறாங்க. ஆனால் இது சரியா அவ்வளோ வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஜிப்சம் மட்டும் இல்லாமல் பிஓபி, அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஓபியும் ஜிப்சமும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அந்த திக்னஸ்ல பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணுறதோட மேக்ஸிமம் லைஃப் டைம், அதாவது நல்ல பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணாலே அதோட மேக்ஸிமம் லைஃப் டைம் 8 to 12 வருஷத்துக்கு தான் நல்லா இருக்கும். இதுவும் லீக்கேஜ் இருக்கக்கூடாது. லீக்கேஜ் இல்லாமையோ தண்ணி படாமையோ இருந்தால் தான் அத்தனை வருஷத்துக்குமே அது சேஃபாக இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக உறிஞ்சி வந்துடும். ப்ளஸ் பவுடர் மாதிரி விழ ஆரம்பிக்கும். ஜிப்சம் ஃபினிஷ் பண்ணுறதுல மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஒரு டைம் நம்ம ஜிப்சம் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் அது வேண்டாம், இல்லை பேர்ந்து வருது, நம்ம அதை மாற்றிட்டு பூச்சி வேலை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சிமெண்ட் ஜிப்சம் ஃபினிஷ் பண்ண இடத்துல பாண்டிங் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அதோட லைஃப்பும் குறைஞ்சிரும். ஒன்ஸ் ஜிப்சம் பண்ணோம் அப்படின்னா இது பண்ணுறதுக்கும் சிரமம் தான். சரி, இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற காஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைரெக்டாக ஜிப்சம் பட்டி பார்க்கணுன்னா அதுக்கு 20 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செலவாகும். அதுவே பிளாஸ்டரிங் பண்ணிட்டு பட்டி பார்க்குறோன்னா 60 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் செலவாகும். ஜிப்சம் ஃபினிஷ் பண்ணுறது இப்போ சீப்பாக இருந்தாலும் ஃபியூச்சரில் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும், செலவு அதிகமாகும். ஆனால் சிமெண்ட் பூச்சி வேலையில் இப்போ செலவு அதிகமாக இருந்தாலும் லாங் லைஃபுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், செலவும் கம்மியாக தான் இருக்கும். ஜிப்சம் ஃபினிஷிங் சுவருக்கு அழகு மட்டும்தான் கொடுக்கும், ஆனால் சிமெண்ட் பூச்சி சுவருக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஒரு சதுர அடிக்கு 20 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் சேவ் பண்ணுறதுக்காக தயவு செஞ்சு இந்த பெரிய தவறை பண்ணாதீங்க. அப்புறம் லாங் லைஃபுக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அப்போது சில வீட்டில் பண்ணுறாங்களே, ஏன் அது சரியா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நினைக்க தோணும். ஆனால் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, கட்டி விற்கிறவங்க காஸ்ட், அதாவது பணம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு செலவு குறையுதோ அந்த அளவுக்கு தான் லாபம். அதனால அந்த செலவை குறைக்கிறதுக்காகவும் டைமை குறைக்கிறதுக்காகவும் டைரெக்டாக ஜிப்சம் ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அந்த வீட்டில் வாழ போகிறதில்ல, வீடு கட்டின உடனே வித்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. பில்டர்ஸ், அதாவது வீடு கட்டி விற்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்களோ இல்லை சின்ன தனி வீடு கட்டுறவங்களோ கட்டி விற்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட்டு இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை பார்த்து தான் இப்போ எல்லாமே தனி வீடு, சொந்த வீடு கட்டுறவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. உண்மையிலேயே அது ரொம்ப தவறு. ஏன்னா 8 to 10 வருஷத்துல அது டேமேஜ் ஆயிரும். 8 வருஷம் வரைக்கும் கட்டி விற்கிறவங்க யாரும் நமக்கு தெரியாது, இல்லை நம்ம அதுக்கப்புறம் நம்ம போய் அவங்களை கேட்கவும் முடியாது. அதனால சொந்த வீடு
வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக உள் பூச்சி வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜிப்சம் ஃபினிஷ் பண்ணுங்க. இல்லைன்னா நார்மலாக எப்பவும் போல் பெயிண்ட் புட்டி பண்ணி ஃபினிஷ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜிப்சம் ஃபினிஷுங்கிறது வெறும் பெயிண்ட்டுக்கு முன்னாடி அடிக்கிற ஃபினிஷிங் ஒர்க்கு தான், அது பிளாஸ்டிங் ஒர்க்கு கிடையாது. தயவு செஞ்சு அந்த தவறை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்னா சேவ் பண்ணிக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.